அமெரிக்கா விதித்துள்ள 50% இறக்குமதி வரி விதிப்பால் திருப்பூரின் ஜவுளி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வரும் 1ஆம் தேதி தாக்கலாகும் மத்திய பட்ஜெட்டில் சலுகைகள் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஜவுளித்துறையினரின் கோரிக்கைகள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திருப்பூரில் 10,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. ஆடைகள் ஏற்றுமதி மூலமாக ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டப்படக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக 80,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆண்டுதோறும் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு பெற்று பயனடைகின்றனர். இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி வரி விதிப்பால் ஆர்டர்கள் எடுக்க முடியாத நிலைக்கு பின்னல் ஆடை நிறுவனங்கள் தள்ளப்பட்டன. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைகளை இழந்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், தற்போதைய நிலையில் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாகிகளை மத்திய அரசு அழைத்து பேச வேண்டும் என்றார். இந்த வரி விதிப்பின் மூலம் பனியன் உற்பத்தியாளர்களுக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை ஒன்றிய அரசு அவர்களின் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவர்களின் கோரிக்கைகளை கோரி பெற வேண்டும். கோரி பெற்று அந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றினால்தான் இந்த வரி உயர்வு ஏற்படுத்தியுள்ள விளைவுகளில் இருந்து இந்த பனியன் தொழிலை காப்பாற்ற முடியும். இந்நிலையில் வரக்கூடிய 1ஆம் தேதி தாக்கலாக உள்ள மத்திய பட்ஜெட்டில் வங்கி கடன்களுக்கான வட்டியை தள்ளுபடி செய்வதோடு பிற கடன்களை செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜவுளித்துறை சேர்ந்தவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த நிறுவனங்கள் வாங்கிய கடனை மத்திய அரசு இந்த பட்ஜெட்டின் வாயிலாக தள்ளுபடி செய்யறதுக்கு முன் வரவங்க. அப்படி வந்தால் மட்டுமே இந்த அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் 45% பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்களை பாதுகாக்க முடியும். அவங்களை பாதுகாத்தால் மட்டுமே புதிய சந்தைகள், புதிய நாட்டோட நம்ம வர்த்தக ஒப்பந்தங்கள் போடும் போது அவங்க புதுசா தொழில் தொடங்குற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கும். அதனால இந்த கடனை முழுமையா தள்ளுபடி பண்றதுதான் இந்த பட்ஜெட்ல அவரோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதிபர் டிரம்பின் 50% வரி விதிப்பால் அமெரிக்க ஆர்டர்கள் நிறுத்தப்பட்டக்கூடிய நிலையில் இந்திய தயாரிப்புகள் மீது 500% வரை வரி விதிக்கக்கூடிய மசோதாவுக்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும், இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தங்கள் நிலை மேலும் சிக்கலுக்குள்ளாகும் என்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர். அமெரிக்கா விதித்துள்ள 50% இறக்குமதி வரி விதிப்பால் திருப்பூரின் ஜவுளி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வரும் 1ஆம் தேதி தாக்கலாகும் மத்திய பட்ஜெட்டில் சலுகைகள் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஜவுளித்துறையினரின் கோரிக்கைகள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திருப்பூரில் 10,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. ஆடைகள் ஏற்றுமதி மூலமாக ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டப்படக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக 80,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆண்டுதோறும் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு பெற்று பயனடைகின்றனர். இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி வரி விதிப்பால் ஆர்டர்கள் எடுக்க முடியாத நிலைக்கு பின்னல் ஆடை நிறுவனங்கள் தள்ளப்பட்டன. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைகளை இழந்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், தற்போதைய நிலையில் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாகிகளை மத்திய அரசு அழைத்து பேச வேண்டும் என்றார். இந்த வரி விதிப்பின் மூலம் பனியன் உற்பத்தியாளர்களுக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை ஒன்றிய அரசு அவர்களின் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவர்களின் கோரிக்கைகளை கோரி பெற வேண்டும். கோரி பெற்று அந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றினால்தான் இந்த வரி உயர்வு ஏற்படுத்தியுள்ள விளைவுகளில் இருந்து
இந்த பனியன் தொழிலை காப்பாற்ற முடியும். இந்நிலையில் வரக்கூடிய 1ஆம் தேதி தாக்கலாக உள்ள மத்திய பட்ஜெட்டில் வங்கி கடன்களுக்கான வட்டியை தள்ளுபடி செய்வதோடு பிற கடன்களை செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜவுளித்துறை சேர்ந்தவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த நிறுவனங்கள் வாங்கிய கடனை வந்து மத்திய அரசு வந்து இந்த பட்ஜெட்டின் வாயிலாக வந்து தள்ளுபடி செய்யறதுக்கு முன் வரணுங்க. அப்படி வந்தால் மட்டுமே இந்த அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் 45% பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்களை பாதுகாக்க முடியும். அவங்களை பாதுகாத்தால் மட்டுமே புதிய சந்தைகள் புதிய நாட்டோட நம்ம வர்த்தக ஒப்பந்தங்கள் போடும் போது அவங்க வந்து புதுசா தொழில் தொடங்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அதனால வந்து இந்த கடனை முழுமையா தள்ளுபடி பண்றதுதான் இந்த பட்ஜெட்ல அவரோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதிபர் டிரம்பின் 50% வரி விதிப்பால் அமெரிக்க ஆர்டர்கள் நிறுத்தப்பட்டக்கூடிய நிலையில் இந்திய தயாரிப்புகள் மீது 500% வரை வரி விதிக்கக்கூடிய மசோதாவுக்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தங்கள் நிலை மேலும் சிக்கலுக்குள்ளாகும் என்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர். அமெரிக்கா விதித்துள்ள 50% இறக்குமதி வரி விதிப்பால் திருப்பூரின் ஜவுளி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வரும் 1ஆம் தேதி தாக்கலாகும் மத்திய பட்ஜெட்டில் சலுகைகள் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஜவுளித்துறையினரின் கோரிக்கைகள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திருப்பூரில் 10,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. ஆடைகள் ஏற்றுமதி மூலமாக ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டப்படக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக 80,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆண்டுதோறும் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு பெற்று பயனடைகின்றனர். இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி வரி விதிப்பால் ஆர்டர்கள் எடுக்க முடியாத நிலைக்கு பின்னல் ஆடை நிறுவனங்கள் தள்ளப்பட்டன. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைகளை இழந்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், தற்போதைய நிலையில் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாகிகளை மத்திய அரசு அழைத்து பேச வேண்டும் என்றார். இந்த வரி விதிப்பின் மூலம் பனியன் உற்பத்தியாளர்களுக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை ஒன்றிய அரசு அவர்களின் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவர்களின் கோரிக்கைகளை கோரி பெற வேண்டும். கோரி பெற்று அந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றினால்தான் இந்த வரி உயர்வு ஏற்படுத்தியுள்ள விளைவுகளில் இருந்து இந்த பனியன் தொழிலை காப்பாற்ற முடியும். இந்நிலையில் வரக்கூடிய 1ஆம் தேதி தாக்கலாக உள்ள மத்திய பட்ஜெட்டில் வங்கி கடன்களுக்கான வட்டியை தள்ளுபடி செய்வதோடு பிற கடன்களை செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜவுளித்துறை சேர்ந்தவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த நிறுவனங்கள் வாங்கிய கடனை வந்து மத்திய அரசு வந்து இந்த பட்ஜெட்டின் வாயிலாக வந்து தள்ளுபடி செய்யறதுக்கு முன் வரணுங்க. அப்படி வந்தால் மட்டுமே இந்த அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் 45% பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்களை பாதுகாக்க முடியும். அவங்களை பாதுகாத்தால் மட்டுமே புதிய சந்தைகள் புதிய நாட்டோட நம்ம வர்த்தக ஒப்பந்தங்கள் போடும் போது அவங்க வந்து புதுசா தொழில் தொடங்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அதனால வந்து இந்த கடனை முழுமையா தள்ளுபடி பண்றதுதான் இந்த பட்ஜெட்ல அவரோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதிபர் டிரம்பின் 50% வரி விதிப்பால் அமெரிக்க ஆர்டர்கள் நிறுத்தப்பட்டக்கூடிய நிலையில் இந்திய தயாரிப்புகள் மீது 500% வரை வரி விதிக்கக்கூடிய மசோதாவுக்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தங்கள் நிலை மேலும் சிக்கலுக்குள்ளாகும் என்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர்.